முதலீட்டாளர்கள் ரொம்பவே ஆவலோட காத்துட்டு இருக்க ட்ரெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐபிஓ தான் வந்திருக்கு. இதில வந்து அப்ளை பண்ணா எவ்வளோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்? இத அப்ளை பண்ணலாமா? வேணாவா? லாங் டெர்முக்கு அப்ளை பண்ணலாமா? அப்படிங்கிறத மொத்த டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க. ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட டீட்டெயில பார்த்துடலாம். தெம்சன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறது வந்து தெர்மல் என்ஜினியரிங் மற்றும் ஸ்பெஷலைஸ்டு கேபிள் சொல்யூஷன் தயாரிக்கிற நிறுவனமா இருக்காங்க. 1990ல வந்து நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் வந்து டெம்பரேச்சர் சென்சார், எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் சொல்யூஷன்ஸு, ஸ்பெஷலைஸ்டு கேபிள்ஸு, கண்டக்டர்ஸு, கேலிப்ரேஷன் எக்யூப்மெண்ட்ஸு, தெர்மல் மெஷர்மென்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் உள்ளிட்ட பல துறைகள்ல வந்து ப்ராடக்ட்ட தயார் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்தோட அட்வான்டேஜ்ன்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ராங்கான மார்க்கெட் பொசிஷன் தான் சொல்லலாம். இந்தியாவுல வந்து கான்ட்ராக்ட் மற்றும் நான் கான்ட்ராக்ட் டெம்பரேச்சர் சென்சார் பிரிவுல வந்து ரெவென்யூ அடிப்படையில பார்க்கும்போது மிகப்பெரிய நிறுவனமா வந்து இருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, டைவர்சிட்டி பிசினஸா இருக்கு. ஒரே ப்ராடக்ட்ட நம்பி இருக்காம, நெறைய துறைகளுக்கான சென்சார், ஹீட்டர்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க தயார் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. குளோபல் பிரசன்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். இந்தியாவ மட்டும் நம்பி இல்லாம, இந்தோனேஷியா, யுஏஇ, சவுத் கொரியா உள்ளிட்ட நாடுகள்லயும் வந்து இவங்க வந்து ஆப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்டாவும் பண்ணி குடுக்குறாங்க. எந்தெந்த துறைகளுக்கு தேவைப்படுற மாரி அவங்க வந்து என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ, அதுக்கேத்த மாரி கஸ்டமைஸும் பண்ணி குடுக்குறாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ்ன்னு சொல்லலாம். குரோவிங் ரெவென்யூ வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. சிஏஜிஆர் கிட்டத்தட்ட 26% இருக்கிறது. லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து தெரிய வருது. இந்த நிறுவனத்தோட டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பொறுத்தவரையும் ரா மெட்டீரியல் பிரைஸ் ரிஸ்க் வந்து இருக்கு. ரா மெட்டீரியல் காப்பர், அலாய் இதெல்லாம் வந்து நெறைய தேவைப்படும். அதோட பிரைஸ் உயர்ந்தா இதோட ரெவென்யூ குறையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. 2வது வந்து கஸ்டமர்ஸ் கன்சர்ன் இருக்கு. டாப் கஸ்டமர்ஸ் எல்லாரிடம் தான் ரெவென்யூ வந்து நெறைய இருக்கு. அது வந்து குறையும்போது இவங்களுக்கு ரெவென்யூ பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3வது பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் சைக்கிள் டிபெண்டன்சியா இருக்கு. ஒரு டைம் வந்து நல்லா பீக்ல போகும். இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா, பிசினஸ் படுத்துரும். அந்த மாரியான ஒரு பிசினஸ் சைக்கிள் இருக்க இந்த பிசினஸா இருக்கு. மேனுஃபேக்சரிங் கன்சர்ன் இருக்கு. உதய்பூர்ல தான் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து அதிகமா வந்து இவங்க ஆப்பரேட் பண்றாங்க. அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா பார்க்கப்படுது. இப்போ வாங்க நம்ம ஐபிஓ டேபிள் பார்த்துடலாம். ஐபிஓ பொறுத்தவரையும் உங்களுக்கு 20ஆம் தேதி ஓப்பன் ஆகி 24ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. 25ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அலாட் ஆகாதவங்களுக்கு 27ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் வந்து 27ஆம் தேதி கிரெடிட் ஆகும். லிஸ்டிங் வந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரையும் உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ $4 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் பாயிண்ட் $285 இருந்து மேக்ஸிமம் $300 கட் ஆஃப் பிரைஸ் வந்து $300 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் பொறுத்தவரையும் நீங்க ஒரு லாட்டுக்கு 50 ஷேர வாங்க முடியும். என்எஸ்சி, பிஎஸ்சி 2 இதுலயுமே வந்து லிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் இஷ்யூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2.16 கோடி ஷேர்ஸ் வந்து வருது. இதுல ஃப்ரெஷ் இஷ்யூவா மட்டும் 31 லட்சம் ஷேர்ஸ் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே சொன்ன மாரி ரீட்டெய்லர் மினிமமா வந்து 50 ஷேர் வாங்குற மாரி இருக்கும். அப்ப ஒரு லாட்டுக்கு நீங்க குறைஞ்சது 15,000 முதலீடு பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து 13 லாட் அப்ளை பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 650 ஷேருக்கு ரூ. 1,95,000 நீங்க முதலீடு பண்ற மாரி இருக்கும். ஹெச்என்ஏயா இருந்தீங்கன்னா 14 ஷேர் லாட்டுக்கு உங்களுக்கு 700 ஷேருக்கு ரூ. 2,10,000 மேக்ஸிமம் 66 லாட்டுக்கு 9,90,000 நீங்க முதலீடு பண்ற மாரி இருக்கும். கம்பெனியோட ஃபினான்சியல்னு எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அசெட் வந்து நல்லாவே வளர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது. 2024ல 721 கோடியா இருந்தது. 2026ல 661 கோடியா அதிகரிச்சிருக்கு. டோட்டல் இன்கம்ம பொறுத்தவரையும் 278 கோடியிலிருந்து 455 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கு. பேட்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 40லேருந்து 71 கோடியா வந்து டபுள் மடங்கு ஆகியிருக்கிறத கிட்டத்தட்ட பார்க்குறோம். அதேபோல எபிட்டாவ பொறுத்தவரையும் உங்களுக்கு 61 கோடியிலிருந்து 113 கோடியா வந்து இருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸும் வந்து நல்லாவே வளர்ந்திருக்கிறத பார்க்குறோம். 202 கோடியிலிருந்து 465 கோடியா அதிகரிச்சிருக்கு. டோட்டல் பாரோவிங் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 30 கோடியிலிருந்து 77 கோடியா வந்து அதிகரிச்சிருக்கிறத இங்க நம்ம நோட் பண்ணணும். கீ பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ 2மே வந்து ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஆர்ஓஇ பொறுத்தவரையும் 13.54% இருக்கு. ஆர்ஓசிஇ வந்து 21% இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.15 இருக்கு. ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பாசிட்டிவ் சைன்னு சொல்லலாம். இந்த நிறுவனத்தோட போட்டியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா, ரிசார்வ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்னு ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தோட பிஇ வந்து 61 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, HPL எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர்ன்னு ஒண்ணு இருக்கு. அதோட பிஇன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 23 இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஏபிஏஆர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அதோட பிஇன்னு பார்த்தீங்கன்னா 57 இருக்கு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவனத்தோட பிஇங்கிறது 35ஆ இருக்கு. அதேபோல ஆர்ஓஇ பொறுத்தவரை உங்களுக்கு மத்த நிறுவனங்களோட கம்பேர் பண்ணும்போது ஓகேவா இருக்கு. இதுல வந்து ஏபிஏஆர் வந்து 21% இருக்கு. அத விட வந்து ஸ்லைட்டா கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஐபிஓட சென்டிமெண்ட்ட பொறுத்தவரை மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து புல்லிஷா இருக்காங்க. 82% வந்து இத வந்து ஐபிஓ வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து ரொம்ப ஆவலா இருக்காங்க அப்படிங்கிறத மார்க்கெட் சென்டிமெண்ட்
மேனேஜ்மென்ட் வந்து காட்டுது. இந்த ஐபிஓ பொறுத்தவரையும் தற்போதைய நிலைமையில கிட்டத்தட்ட 55% வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தற்போதைய கிரே மார்க்கெட்ட பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ரூ. 8,200 வரையும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா வந்து காட்டுது. லிஸ்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 427 வரை லிஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பிரெடிக்ட் பண்ணப்படுது. அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரூ. 6,000லேருந்து ரூ. 6,500 வரையும் ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத வந்து இப்போதைய நிலைமையா இருக்கு. இது தற்போதைய நிலைமை தான். இது வந்து மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே போல வந்து உங்களுக்கு ஐபிஓ தொடர்பான இல்லது ஷேர் மார்க்கெட் தொடர்பான வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டிக்கோங்க. இதே போல பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.